ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நாள் வழி நடத்துகிறார். அப்பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை தவிர வேறு யாரும் நேசிக்கவில்லை. உங்கள் ஒருவர் மேல் அவர் அன்பாய் இருக்கிறார். சரி, கவனிங்க. போன வாரத்தில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? தேவனுடைய ஜெயம் தேவனுடைய பலத்தினால் வரும். சரி, நமக்கு ஜெயம் வேண்டுமென்றால் தேவனுடைய பலன் இல்லாமல் ஜெயம் கிடைக்காது அப்படின்றத மனசில் வச்சுக்கிறோம். சரி, 4 காரியங்களை ஆண்டவர் பார்த்தா, 2 காரியங்களை பார்த்தா, இன்றைக்கி 2 காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ். அதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டுமென்றால், ஒரு ஜெயம் வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன பண்ண தீர்மானங்கள் வேண்டும். அந்த தீர்மானத்தை என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கரங்களில் கொடுத்தும்போது கர்த்தர் அவர் நமக்காக தீர்மானம் எடுப்பார். நாம் தீர்மானம் எடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் தீர்மானம் எடுக்க தேவனுக்கு கரங்களில் கொடுக்கும் பொழுது அவர் சரியான இப்போ அந்த யுதியவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படை. இவனை விட்டு தான் இவன் என்ன பண்ணுவான்? ஒரு கத்தியை எடுத்துகிட்டு 4 பேரை கூட்டு போய் சண்டை போட்டிருப்பான். அத்தனை பேரை முறியடித்திருக்க முடியாது, அவன் தோல்வியில் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ரகசியங்களை கற்று தருகிறார். சரி, 1 தீர்மானங்கள். 2வது காரியம், அந்த தீர்மானத்தை அவர் எடுத்த உடனே அந்த தீர்மானத்திற்கு கிதியோன் கீழ்ப்படுகிறான். அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நாம் அந்த வார்த்தைகளுக்கு, அந்த தரிசனங்களுக்கு, அந்த திட்டங்களுக்கு கீழ்ப்படிக்கணும். 2வது. 3வது காரியம், ஆண்டவர் சொன்னது போல் ஒரு அசோசியேஷன், ஒரு கம்பெனி, அவன் 300 பேரை அவர்கள் என்ன பண்ணுறான்? அவர் கரங்களில் ஒரு பானையும் ஒரு தீவட்டியும் பிறகு ட்ரம்பட், ஒரு எக்காலத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவர் ஒருமுகப்படுத்துகின்றான். 4வது காரியம், தேவன் அவனுக்கு என்ன கொடுத்துறாரு? டொமினியன் பவர், அரசாட்சியை கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா, அது போய் ஜெபிச்சிங்கன்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெறும் அழகான அருமையான திட்டங்களை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது 3வது காரியம் அசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும். சொல்லுங்கள், ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும். எது செய்தாலும் அதில் என்ன இருக்க வேண்டும்? ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு வேண்டிய அசோசியேஷன்னா ஒற்றுமை. நம்முடைய மைண்ட் செட்டு, நமக்கு என்ன மைண்ட் செட்னா, உங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்வர்களோடு கூட செயல்பட வேண்டும். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னா அந்த பிஸ்னஸ் பீப்புளோடு கூட போக வேண்டும். நான் அந்த நாட்கள் என்ன பண்ணுவோம்? காலையில் வாக்கிங் போகும்போது இந்த பிஸ்னஸ் பீப்புளோடு கூட வாக்கிங். இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து என்ன சொல்கிறது, அந்த சேகர் எம்போரியத்துலேருந்து அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவெல்லாம் இருக்கிற அத்தனை பிஸ்னஸ் பீப்புளும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாள் நான் சொல்கிறது 84, 85, 86 அதுலேருந்து. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிஸ்னஸ் காரியம் பிறகு அதுக்கு பிறகு ஈவினிங்கெல்லாம் யார் ஊழியக்காரன் கொடுக்கணும் இருப்பேன். அப்போ ஊழியமே எனக்கு முக்கியமாக அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் ஆண்டவர் 2 காரியத்தில் கர்த்தர் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுத்தா. அப்போ யார் நம்முடைய டார்கெட் என்ன, நம்முடைய ஃபோக்கஸ் என்ன, நம்முடைய எந்த காரியம், அதற்கு தகுந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் நம்ம பார்ப்போம், அசோசியேஷன் மிக மிக முக்கியம். யாரோடு? இப்போ இந்த 300 பேர் தேவன் காண்பித்த ஆள். யார் செலக்ட் பண்ணுது? அதை யார் கிதியோன் செலக்ட் பண்ணானா? கிதியோன் செலக்ட் பண்ணல. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க யுத்தத்துக்கு? 32,000 பேர் வந்தாங்க. இப்போ 22,000 பேர் திகில் உள்ளவன், பயம் உள்ளவன் ஓடி போயிட்டான். மீதி இருந்த 10,000 பேரில் கர்த்தர் என்ன பண்ணுறார்? 7,700 பேரை தள்ளிட்டு 300 பேரை செலக்ட் பண்ணுறார். பவர்ஃபுல்லாக. அவன் கிதியோன்னா என்ன அர்த்தம்? வாரியர் அப்படின்னு அர்த்தம். வாரியர்னா என்ன? தளபதி, தலகர்த்தன், யுத்த வீரன் என்று அர்த்தம். பராக்கிரமசாலி அர்த்தம். பக்கத்தில் பாசுங்க, நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. அதனால் மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க, நல்ல பராக்கிரமசாலி போல் இருங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை அசோசியேஷன் என்ற காரியங்களை பார்க்க போகிறோம். அவர்கள் செய்த காரியம் என்ன? கையில் பட்டயம் வச்சிருக்கிறாங்க. வாசிங்கம்மா 20ஆம் வசனம் வாசிங்க. 20, 21 வாசிங்க. குயிக்கா வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி 3 படைகளின் மனுஷரும். அப்போ 3 படைகள். அவன் யாரை ஒன்றா இணைச்சானோ கர்த்தரை இணைக்க சொன்னாரோ அவன் இணைச்சதில்ல, தேவன் இணைக்க. அப்போ
நம்ம எப்பொழுதுமே நமக்கு வர ஜெயத்தில் கர்த்தரே எனக்கு ஜெயம் கொடுத்தீர், கர்த்தரே எனக்கு எல்லாம் செய்தீர், அல்லேலூயா, கர்த்தரே எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தீர், ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்தாரோ அதில் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு தேவன் நமக்கு ஒரு பைபிளும் உங்களுக்கு கிடச்சது பெரிய கிருபை இல்லை. ஒரு நாள் பைபிள் இல்லாமல் இருந்துங்க, யாரோ ஒருத்தவங்க பைபிள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் செய்தார். சரி, 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஒருமிக்க அவர்கள் எக்காலங்களை ஊதுகிறார்கள். 2வது பானைகளை உடைத்து ஒருமிக்க பானைகள், அசோசியேஷன் அப்படின்னா ஒருமிக்க, ஒருத்தவனும் மாத்தல, 300 பேர் அப்படியே கரெக்டாக நிற்கிறான். ஏன்னா இப்போ யுத்தம் வாழ்வா சாவா, வாழ்வா, ஃபைட் எவ்ரி பேட்டில் அண்ட் கான்கர் எவ்ரி பீக். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ஃபைட் எவ்ரி பேட்டில் அண்ட் கான்கர் எவ்ரி பீக். ஒவ்வொரு போரிலும் போராடி ஒவ்வொரு சிகரத்தையும் நீ வெல்லுவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும், அந்த போராட்டத்தில் நீ வெல்லுவாய், நீ சிகரத்தை தொடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ராத்திரெல்லாம் ஜெபிச்சாங்களாம் இதை குறித்து. அந்த வார்த்தை எத்தனை வசனமும் கர்த்தர் அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு அந்த வார்த்தையை நான் காலையில் பேசுகிறேன் நான் ஃபஸ்ட் சர்வீஸ்லன்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. பக்கத்தில் சொல்லாங்க, அழாதம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பக்கத்தில் இருக்க காதலுக்கு அந்த அளவுக்கு அவங்க வேதனையில் வந்திருக்காங்க. பின்னாடி நிற்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க அழாதம்மான்னு அவங்கள தேட்டுறாங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கே நீ பயமே, இந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். எனக்கே நீ பயமே, இந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே, துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தரோடு இசைந்தேன், கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம் இதான். கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம் இதான். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு ஒரு முறை கூட எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தரோடு இசைந்தேன், கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன். நிறுத்தி பாடணும், அப்படியே கண்டினியூ பாட தப்பா பாடுவீங்க. கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம் இதான். அப்படி கரெக்ட். கர்த்தரோடு இசைந்தேன் நடந்தேன், கிருபை சமாதானம் இதான். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு
இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் இந்த பாட்டை பாடுங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த பாட்டை பாருங்கள். அதில் இதில் போட்டாவே வரும் உங்களுக்கு. அழகாக இந்த பாட்டை ஒரு 10 முறை பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பயத்தெல்லாம் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. போய் சஸ்பெண்டில் விழ மாட்டீங்க, காலை இடிச்சிக்க மாட்டீங்க, கட்டை விரலை உடச்சிக்க மாட்டீங்க, கத்தியால் வெட்டிக்க மாட்டீங்க, நகம் கட்டும்போது தப்பாக கட்டு பண்ண மாட்டீங்க. எதுவுமே இல்லாமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். எனக்கே நீ பயமே சொல்லுங்கள். எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ கிதியோன் என்றால் வாரியன் பார்த்தோம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது அசோசியேஷன் மைண்ட் செட் மிக மிக முக்கியம் என்று பார்த்தோம். கர்த்தரை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 12:6 வாசிங்க. சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். ஆண்டவருடைய வசனம் இங்கே வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அவர்கள் மிக மிக பயங்கர உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள பார்த்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சொல்கிறாரு, அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கு. ஹல்லேலூயா. நீங்களாம் யார்? விறகுகள். இப்போ இந்த உலகத்தில் குடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விறகுகள் இருக்குது பாருங்க. ஒரு நல்ல ஒரு விறகுகளை குவிச்சு போட்டு வச்சுருக்காங்க. குவிச்சு போட்டு வச்சுக்கும் போது ஒரு விறகை எடுத்து அந்த விறகை கொளுத்துனா என்னாகும், அந்த விறகு குவிச்சு போட்டிருக்க அத்தனை விறகுகளையும் எரித்து விடும். எரிச்சிச்சுனா என்ன கிடைக்கும்? ஒரு விறகு எரிஞ்சால் என்ன கிடைக்கும்? வலிக்குமா? அடுப்பு கறி கிடைக்குமா? உங்களை வச்சு நான் என்ன சேர்த்துமா? நான் கொடுமையாக இருக்குமாயம்மா. விறகு அரைச்சா என்னென்ன அடுப்பு கறி கிடைக்குன்னு சொல்கிறீங்களே, வியாபாரத்திலே இருக்கிறீங்களேம்மா. ஒரு வெப்பம் வரும், பிரகாசம் வரும், தரிசனம் இல்லாமல் சொல்கிறீங்களே ஏம்மா. எந்த தெய்வமே, எந்த தெய்வமே, விறகு எரிச்சா என்ன கிடைக்கும்? அடுப்பு கறி கிடைக்கும். இந்த மாதிரி பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா உங்ககிட்ட. யாராவது ஒரு ஆள் அது ஹீட்டு வருங்க, வெப்பம் வருங்க, பிரகாசம் வருங்க, ஜுவாலை எரியுங்க, ஏதாவது சொன்னீங்களா அடுப்பு கறி கிடைக்கும்ன்றீங்க. வெரி குட். வியாபாரத்தில் சரி. இப்போ யூதாவின் தலைவரை ஆண்டவர் யார்? ஒரு கிதியோன கடவுள் ஒரு தலைவராய் பார்க்கிறார்கள். அதுபோல் அந்த நாட்களில் ஒரு யார் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவங்களுக்கெல்லாம் கடவுள் தலைவராக பார்க்குறார். அவர்கள் எழும்பி அவர்கள் ஒரு விறகுக்குள்ளே எரிகிற அக்னிக்கு சமமாக பார்க்குறாரு. விறகு சமனால அவனு சொல்கிறாரு தலைவர்கள் சொல்கிறான் பாருங்க, தலைவர். அதுபோல் தேவன் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சொல்ல, பக்தி உள்ளவனை தனக்கென்று தேவன் தெரிந்து வைத்துக்கூட. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நீங்கள் எரிகிற விறகு கட்டை, அதில் நனைஞ்சு போன விறகு கட்டையில் எரிகிற விறகு கட்டையாக அவங்கள யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணும்? சுற்றி இருக்கிற விறகுகளை அதை எரித்து போட்டு விடுகிறது. அந்த வெப்பம் பரவுகிறது, அது ஜுவாலை பரவுகிறது. அதுபோல் கர்த்தர் உங்களை தரிசனம் உள்ளவர்களாய், கர்த்தர் தலைவராய் கர்த்தர் மாற்றுவார்னு சொல்கிறோம். பிறகு வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டி. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே ஒரு வைக்கோல் போர், பயங்கரம் போர் இருக்குது. அது ஒரு தீவட்டி வச்சா அந்த வைக்கோல் முழுமையாக கட்டுகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். அதுபோல் எதை அது நினைக்கிறதோ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, தன்னுடைய தாக்கத்தினால் மற்றவர்களை இந்த தாக்கத்துக்குள் ஈடுபடுத்துகிறது. அப்போ உங்கள் தரிசனம், உங்கள் திட்டங்கள், உங்களுடைய எய்ம், உங்களுடைய ஃபோக்கஸ் எது இருக்குதோ நீங்கள் குடும்பத்தையே மாற்றத்தக்கதாய் ஒரு பெரிய தலைவராய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. தலைவர்னா பெரிய கிரீடம் வச்சுட்டு தலைவர் இல்லை, தரிசனம் உள்ள தலைவராய் கர்த்தர் உங்களை ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் புறப்பட்டு. அப்போ ஒரு தீ பத்தும் பொழுது என்ன பண்ணுது? 2 பக்கத்திலும் பரவுகிறது. அதுபோல் ஆண்டவர் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் மத்தியில், வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில் என்னென்ன செய்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர்கள் பட்சிப்பார்கள், சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள்.
எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்போ இந்த தரிசனம் ஒரு தலைவனுக்கு வரும்பொழுது அவன் போயிட்டு இந்த தரிசனத்தை ப்ராஃபட் போய் அவன் சொல்றான். அந்த தரிசனத்தை போது எல்லாரும் தரிசனத்தை பிடித்து கொள்கிறார். ஒரு விறகு பத்திரம் ஒன்று மற்ற விறகுலாம் பத்திக்குது பாருங்க. அதுபோல ஒரு தரிசனத்தை பெற்ற ஆளு மற்றவனை தரிசனம் உள்ளவனாய் மாற்றி விடுவான். ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் என்ன தரிசனம்? மறுபடியும் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்ற தரிசனம். கர்த்தர் அதை திரும்பவும் அதை கொண்டு வருவார் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். அப்போ இந்த ஷோஃபர் இவனுக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதே போல இந்த தரிசனத்தை முதல்ல கிதியோன் பெற்றுக்கொள்கின்றான். கிதியோன் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தர் சொல்றார் அவனை பார்த்து, உனக்கு இருக்கும் பலத்தோட போ, அனுப்புகிறது நான் அல்லவா, பராக்கிரமசாலியே கர்த்தர் அழைக்கிறார். ஒரு சாதாரணமாக கோதுமை தூத்தி கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் பார்த்து பராக்கிரமசாலி சொல்கிறார். நான் பராக்கிரமசாலி, சொல்லுங்க பராக்கிரமசாலி. அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 3 படைகளை படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி 3 படை ஒற்றுமையா செயல்பட அசோசியேஷன் பானைகளை உடைத்து ஒரே நேரத்தில் பானைகளை எல்லாம் உடைக்கிறாங்க. தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு 3 எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்போ அவன் கையில் இருக்கிற பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. அது கிதியோன். அப்புறம் கர்த்தரும் கிதியோனும் சேர்ந்து இருக்கிறாங்க. நாம் 300 பேர் அவரோட சேர்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு போதகர், ஒரு தலைவர், ஒரு போதகர் தேவன், நீங்கள் அதில் ஒரு தலைவர் கர்த்தர், நீங்கள் 3 பேரும் ஒன்றாக சேரும் பொழுது 3 திருத்துவ தேவன் போல ஆயிடுறீங்க. ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் சொல்லாங்க பாரு. அதுபோல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறார்? கர்த்தர் தரிசனங்களை நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். யுத்தம் வரும்பொழுது யுத்தத்தை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, வேதனை வந்தா, வியாகுலம் வந்தா, கண்ணீர் வந்தா, எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ఎవరు నన్ను చెయ్య విడిచినా యేసు చేయ విడువడు. హల్లేలూయా. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். வேதம சிரமలు ఉన్నప్పుడల్లా வேடுகொந்தனை காப்பாடுனே அவர் என்ன கட்டாயமா என்னை காமந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நம்மோடு கூட செயல்படுவதற்கு ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சொல்ற பாரு, அவர்கள் பாளையத்தில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். யாரை பயமுறுத்துக்கு வந்தானோ இப்போ அவன் கூக்குரலிட்டு சிதறி போகின்றான். இரவு நேரத்தில் திடீர்னு போய் நின்று தூங்கிட்டு இருக்க ஆள் மத்தியில் என்ன பண்ணுறான்? திடீர்னு பானையை உடைச்சி தீபந்தத்தை காமிச்சு திடீர்னு ஷாப்பரை உதனோடனே அவர் இந்த இருட்டில் யாரு அவன் நினைச்சிட்டான் கிதியோன் ஆட்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் நமக்கு விரோதமாக வந்து உள்ளே புகுந்துட்டாங்கடான்னு சொல்லி அவன் இந்த இருட்டில் ஆள் தெரியல மனுஷன். ஏன்னா அவன் தலைப்பா ஒன்றுமே இருக்காது. என்ன பார்த்து சாதாரணமாக ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பான். அவன் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டு போட்டு இருந்திருப்பான். கத்தியை தேடணும், இதை தேடணும், ஒன்றும் புறம் இருக்கிறத வந்து சண்டை போட ஆரம்பிச்சு ஒருவருக்கொருவர் வெட்டிக்கிட்டு பயந்து போயிட்டு சிதறி ஓடுகிறார். பிசாசு ஆண்டவர் உங்களை எதிராய் செயல்படுற எல்லா காரியங்களும் சிதறி ஓடத்தக்கதாக ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே இருக்கும். ஆண்டவருடைய திட்டங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்றார். அதே போல் ஜோஷுவா புத்தகத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். நல்ல ஒரு அழகான வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவாதி தேவனுடைய கரம் அங்கே வாசிங்க. 15ஆம் வசனம் பாருங்க. கிழக்கு வெளுக்கும் தானத்திலே பாருங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ எரிகோ பட்டணம் முழுமையாக அடைப்பட்டு கிடக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு 7 நாள் 7 முறை சுற்றி வராங்க. 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வராங்க.
ஆண்டவர் சொல்கிறார், எக்காலம் ஊதும்போது அவன் சொல்கிறான், யோசுவா, கர்த்தர் பட்டணத்தை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். அப்படியே சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு என்னுடைய சத்துருக்களை, என்னுடைய எதிரிகளை, எனக்கு விரோதமாக எழும்புகளை கர்த்தர் என் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் தானதி புரண்டு வந்தோம், யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும் எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். யுத்தங்கள் துன்பங்கள் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும் எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். துன்ப நேரத்திலே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். எனக்கு எனக்கே இனி பயமே, இந்த இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் துன்ப நேரத்தில் இயேசுவே என்னோடு கூட இருப்பார். இந்த வாரம் முழுவதும் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் துன்பம் எங்கன்னு கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராய். கரங்களை தட்டி கத்திர நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், நீர் பெரியவராய் இருக்கிற ஆண்டவரே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தாவே, அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிற. சரி, வாசனம் வாசிங்க. அப்போ அங்கே ஆண்டவர் அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அற்புதங்களை தேவன் செய்து விடுகிறதை பார்க்க முடிகிறோம். ரெவலேஷன் சாப்டர், அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது எக்காலங்களை குறித்து போடப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வருகையிலே எக்காலம் ஊதப்படும். பிறகு ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கும், புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் உருவாக்க போகிறாரு. அதுக்கு மேலே இந்த வானங்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிற அநேக காரியங்களை செய்ய போகிறாரு. ஆண்டவருடைய ஆயிரம் அரசாட்சிக்கு இப்படி எத்தனையோ காரியங்கள், திட்டங்களை தேவன் வேதாகமத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த பார்க்கும்பொழுது அப்பவும் எக்காலங்கள் ஊதப்படுது. 6-7 எக்காலங்கள் ஊதப்படுகிறதை குறித்து வேதாகமம், ரெவலேஷன் சாப்டர், வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க. முதல் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி. பாத்தீங்களா, ரத்தம் கலந்த கல்மழை. பாத்தீங்களா, ரத்தம் கலந்த கல்மழை. யாருக்கு தெரியும் எப்படி கல்மழை வருது? யாரு கல்மழை பார்த்துருக்கீங்க? ஹேல் ஸ்டோன் அப்படி யார் பார்த்துருக்கீங்க? கல்மழை, திடீர்னு கல் மழை விழும்புறங்க, டப்பு டப்பு சின்ன சின்ன கல்களாக மழை விழும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறேன். யாருமே பார்க்கலையா? மூவியில் தான், இதில் தான் பார்த்துறீங்களா? யூடியூப்பில் தான் பார்த்துறீங்களா? உங்கள் சைடில் விழுந்ததே இல்லையா? கல்மழை விழுந்தில்லை, டங்கு டங்குன்னு சவுண்டு விழுந்தில்லை? பார்க்கவே இல்லை. நல்லா போடலைங்க நீங்கள். உபத்திரவமே இல்லாமல் வாழறீங்க. சரி, அதை குறித்து என்னத்துக்கு பேசிக்கிட்டு? அவங்க தெரியாது, பார்க்காம போயிட்டோம்.
சரி, அடுத்த வருஷத்துக்கு வைப்போம். அப்போது கடைசி நாட்கள் கல்மழைகள் உண்டாகும். எப்படி கல்மழை உண்டாகுதுன்னா, இப்போ மழை பெய்யும் பொழுது அந்த மழை பெய்கிற நேரங்களில் இந்த காற்று பலமாக வாசிக்கும் பொழுது அந்த மழைவுடைய அந்த ஃபோர்ஸ் அது எப்படி வருது? மழை வருது, முதல்ல மேகங்கள் குளிர்ந்து அந்த மேகத்துக்கு மேலேருந்து மழையாக எவாப்பரேஷன்லேயே பூமியிலேருந்து அது பெரிய சப்ஜெக்ட் பாரு. அப்போது அந்த மழை வர்றதை பார்க்கும்போது அந்த கூல் காற்றில் வேகமாக ரொம்ப கூல் காற்று அதிகமான. இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் ஆர்டினரி தண்ணீரை வைக்கிறீங்க, அடுத்த நாள் இன்னும் ஐஸ் கட்டி ஆகிடுது பார்த்தி. அப்போ எங்கே வச்சா சாதாரணமாக தண்ணி வச்சா ஒன்றாம்பாது, அந்த ஃப்ரீசருக்குள்ளே வைக்கும் பொழுது ஐஸ் கட்டியாமல். அது போல் ரொம்ப கூலிங் வரும்பொழுது அது பனிக்கட்டி மழை கட்டி, அதாவது கல் மழையாக பொழியுது. ஆனால் அந்த கல்மழை எப்படி பொழியுமா? அக்னி கலந்த கல்மழை எப்படி இருக்கும் பாருங்கள். அக்னி கலந்து எவ்வளோ பெரிய ஹீட்டு பயங்கரமாக. அதில் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மறித்து போய்விடுவார்கள், எல்லாம் ஒன்றுமில்லாமல் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. அதனால்தான் இந்த வேதாகமத்தில் நடக்க போகிற அத்தனை சம்பவங்களையும் கர்த்தர் முன்பாகவே எழுதி வச்சுருக்கார். நீங்கள் ஆண்டோட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நடக்க போகிற உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எதிர்காலத்தின் தேவன். சொல்லுங்கள், என்னுடைய தேவன் எதிர்காலத்தின் தேவன். எனக்கு நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் எனக்கு சொல்லித்தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம ஆண்டவர்கிட்ட எதை நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் நமக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு சில சமயத்தில் என்ன பண்ணுறோம், இந்த கண்ணில் தூசி கீசி பட்டு இரிட்டேஷன் வந்துடும். ஒரு சின்ன தூசிக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடும், பயங்கரமாக செவந்து போயிடும். அப்போ நான் போய் மறுபடியும் ஐ டாக்டரை போய் பார்த்து அவர் என்ன பண்ணுவார், அவர் ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அப்புறம் மாத்திரை கொடுப்பார், நல்லா போட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு திட்டம். எனக்கு ஒவ்வொரு டைமும் இந்த பிரச்சனை வந்துச்சா நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த மாதிரி திடீர்னு கண்ணெல்லாம் செவந்து போயிடுது, திடீர்னு இது இரிட்டேஷன், என்ன பண்ணுறது? ஏன் இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு நீ போயிட்டு என்ன பண்ணு, ஒரு பாத்ரூமில் ரோஸ் வாட்டர் வச்சுருக்கல, அது கண்ணில் அப்படி போட்டுக்க சரியாக போய்டுன்னாரு. அன்னைக்கு கொடுத்த ஐடியா ஆண்டவர் 5 வருஷமாக கவர்ந்து பண்ணும். எத்தனை வருஷம் அது ஃப்ராக்ஷனில் அப்படி ஒரு ஐடியா கொடுப்பார் பாருங்க. பியூட்டிஃபுல்லாக ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு பெரிய டாக்டர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. முட்டு வலி வருதா? முட்டு வலி ஒன்றும் இல்லை, நல்லா ஜெபம் பண்ணி தேங்காய் எண்ணெய் அந்த முட்டு வலி சரிங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா வீட்டிலும் கர்த்தர் ஆண்டவர் தேவன் உங்களுக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பலவீனம் சுகவீனத்தின் மத்தியில் உங்களை வழி நடத்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பாருங்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவங்க எக்காலங்களை ஊழ்த்துகிறத ஆண்டவர் காமிக்கிறார் பாருங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்ப எதெல்லாம் கடவுள் உங்கள் வாழ்க்கையை செய்ய வைக்கிறாவையோ அவற்றையெல்லாம் அவரும் செய்கிறார், அவரும் செயல்படுத்துகிறார். கிதியோன் எக்காலம் ஊதுறோம், அங்கே ஜோஷுவா எக்காலம் ஊதுறோம். எல்லா இடங்களும் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஜெயத்தையும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பையும் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம லேக் ஏரியா சர்ச்சில் எக்காலம் ஊதுவோம் பாருங்கள். அந்த எக்கால சத்தத்தை ஓய போனால் மறுபடியும் கர்த்தர் அதை மறுபடியும் புதுப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய தீர்ப்பு. அப்போ சரி பாருங்கள், ப்ராவர்ப்ஸ் 13:20 பாருங்கள். அப்போ அந்த அசோசியேஷன் மிக முக்கியம். யாரோடு கூட இப்போ ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 13:20 பாருங்கள். ப்ராவர்ப்ஸ் 13. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோட சந்தரிக்கிறவன். Spend time with the wise people. You will become wise. ஞானிகளோட சந்தரிக்கிறவன் ஞானம் அடைவான். படிக்கிறவன நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஊர் சுத்தத்தோடு சேர்ந்துச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். ஞானிகளோடு அப்போது நமக்கு மேலே படித்தவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். சொல்லுங்கள், நமக்கு மேலே படித்தவங்க நம்மளோட ஞானம் உள்ளவங்கள நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோட நம்ம பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஞானம் வரும், இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும். நம்ம எடுக்கிற முடிவுகள் மிக மிக முக்கியமான ஒன்று. நான்லாம் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் 25 வயசு ஜாஸ்தியாக இருக்கும் கூட எங்கள் அப்பா சொல்லுவார், 20 வயசுக்கு மேலே 10 வயசுக்கு மேலே இருக்கும் கூட பழகு, அவன் படித்தவனாக இருக்கும், புத்தியாளவனாக பழகு அப்படின்னு சொல்லுவார். நான்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளை நான் என் மனசில் வச்சுப்பேன். அது போல தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடி ஆஃபீஸரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, ஜிஎஸ்டி ஆஃபீஸரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்டர். 18 ஐஏஎஸ் கலெக்டர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது 18 ஐஏஎஸ் கலெக்டர்
ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பயங்கரம். அப்புறம் இதில் வந்து பர்னலாக இருந்தபோது, கவர்னர் இருந்தபோது அவங்களுடைய ஓடிகள் ஐஏஎஸ் செக்ரட்டரி, அவங்க பேரை சொல்லக்கூடாது, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்ன பாஸ்டர் அப்படி கத்தி கூடுவாங்க. அது அப்படி ஃபோன் பண்ண, இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போவும் போது கம் ஒன் டே வில் மீட் அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய அந்த மாதிரி அவங்களோட அந்தப்படி ஆட்கள் உங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நல்லா படித்தவங்களும் ஞானம் வரும். அப்போ அவன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் என்ன, அசோசியேஷன் வச்சுக்கிறவன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவன் அர்த்தம். சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், புத்தி அதிகமாகும். மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். பார்த்தீங்கன்னா என்ன பயங்கரமான வாய்ஸ் பாருங்கள். அவனுக்கு வெறியில் சொல்கிறான் பாருங்க, த கம்பெனி ஆஃப் ஃபூல்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்ட். அப்போ நமக்கு கீழே இருக்கக்கூட பேசக்கூட கூடாது. புரியுதா புரியலையா? உங்களுக்கு கீழே இருக்கவங்கள நீங்கள் கவனிக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. இன்னும் அழகாக எழுதும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அப்போ உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். அல்லேலூயா. சரி, பாவிகளை தொடரும், பாவிகளை தீவினை தொடரும், பாவிகளை ஈவில் பர்சியூ சின்னர்ஸ் சொல்கிறான். பாவிகளை தீவனை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாய் வரும். அப்போ நீதிமானாக இருக்கணும், பாவியா இருக்கக்கூடாது. ஞானியாக இருக்கணும், மூடனா இருக்கக்கூடாது. ஏன்னா பியூட்டிஃபுல்லாக சொல்லித்தரான் பார்த்தீங்களா? அதனால தான் பவுல் எழுதும்போது 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான் பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஹல்லேலூயா. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லாத. சர்ச்சுக்கு ஏன் வரல, எனக்கு டைம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லாத. உனக்கு டைம் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடு. ஹல்லேலூயா. நான் போன 2-3 மாதமாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஈவினிங் சர்வீஸ் நிறைய பேர் வரமாட்டீங்கன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே இப்போ எல்லாம் ஈவினிங் சர்வீஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டிங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வந்து டியூஸ்டே பைபிள் ஸ்டடிக்கு ஆண்டவர் நிறைய, எனக்கு ஆசை. நான் போன 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த இடம் நிரம்பி அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து வீடியோவில் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அதை வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கட்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை, அப்போ வேத வசனத்தை வந்து லைட்டாக எடுத்துக்கூட வேத வசனத்தை என்ன பண்ணுறோம், மிக மிக ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி, நீடிய சாந்தத்தோடு வேத வசனம் பேசும்பொழுது எப்படி இருக்கலாம், சாந்தத்தோடு பேச வேண்டுமா? பாத்திரம் மாத்தல, அதுக்கு பிறகு உபதேசம், ஆண்டோட வசனம் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லணும். அப்புறம் கண்டனம் பண்ணி இந்த செஞ்சிருக்கு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி வாழணும்னு சொல்லி அவளை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு தப்புனா தப்புன்னு சொல்லணும். புத்தி சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த ஞானம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஞானத்தை இந்த பைபிளை படித்து அநேகருக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், சபை விசுவாசிகளுக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்ல பாஸ்டர் வந்து திட்டவே கூடாது. பாஸ்டர் வந்து திட்டாமல் இருந்தால் நல்ல பாஸ்டர். உங்கள் பிள்ளைங்களை நீ திட்டாமல் வளர்த்தீங்கன்னா உருப்படுமா? அது டிவி பார்த்துருக்கியாமா, இன்னொரு சேனலில் பாரு, இன்னும் நல்லா வரும். அல்லேலூயா. அப்படியே சொல்லி தருவீங்க. ஸ்கூலுக்கு போய் நீ காலையில் எழுந்திருக்காது, நல்லா தூங்குமா, நான் லீவ் லெட்டர் எழுதி தரேன், போயிட்டு டீச்சர் கொடு அப்படின்னு சொல்லி தருவீங்க. என்ன சொல்லுவீங்க? எழுந்துடுறா, ஸ்கூலுக்கு போடா. அடித்து உதச்சி அவனை வளர்த்திங்கன்னா அவன் நாளைக்கு என்ன பண்ணான், ஒரு பெரிய டிகிரியை முடிப்பான் இல்லையா? அதுபோல் வேத வசனத்தை எப்படி பண்ணும், கடிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு பேச அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்ல வசனங்களை என்கரேஜ் பண்ணுற பாஸ்டர்ஸை தேடுவாங்களாம். யார் நல்லா பண்ண, மகளே உன்னை தேவன் அப்படியே 3வது ஃப்ளோர் கொண்டு போவா, மகளே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாள், மாதிரி கீழாக்காமல் மேலாக்குவார் மகளே. இப்படி வந்து வெறும் பணத்தை பற்றி, பொருளை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற பாஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக போகும். வந்து நீ சபைக்கு வரலன்னா நீ பரலமும் போக மாட்டே அப்படின்னு சொன்னால் ஆள் சபைக்கு வராது. அதுபோல் அவன் சொல்கிறார் முன்னாடி, இதெல்லாம் காலங்கள் வரும்னு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. செவித்திறன் உள்ளவர்களாகி அப்படின்னா அந்த காதுக்கு
பிடிச்சதை செய்யுது. நம்ம வாய்க்கு பிடிச்சி சாப்பிட்றோம் பாருங்கள், வாய்க்கு பிடிச்சதை சாப்பிட்றோம் பாருங்கள். ஒரு தடவை நான் நாகர்கோவில் போயிருக்கும்பொழுது அந்த கோயில்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த கோயில்பட்டியில் என்ன பண்ணோம், கடலை மிட்டாய் செய்வான் பாருங்கள். கடலை மிட்டாய் ரொம்ப போட்டிருக்கான். ஒரு பாஸ்டர் கூட வந்து பாஸ்டர் 1/2 கிலோ சாப்பிட்டான்ப்பா. நான் இவ்வளோ நாங்கள் வாங்கிட்டு போனது 1 கிலோ எங்கள் வாங்கி கொடுத்தாரு. அவன் ஒரு 1/4 கிலோ இருக்கும்பா, அப்படியே சாப்பிட்றாங்க தப்பு தப்பு தப்புன்னு. என்னடா அண்ணா பிரேக்ஃபாஸ்ட்டே இதான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கடலை மிட்டாய் சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ ஆசை, அந்த கடலை மிட்டாய் மேலே அவ்வளோ ஆசைப்படுறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு. அது போல் சில பேருக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் தான் காது கேட்கும், கண்டிப்பு அதை ஏற்றுக்காது. அதுதான் அவன் சொல்கிறான், செவித்திறன் உள்ளவர்களாக அதுக்கு டிசையர்ஸ், அதுக்கு என்ன டிசையரோ அது கேட்க, வயிற்றுக்கு டிசையர். அல்லேலூயா. பெல்லி ரூல்ஸ் யுவர் மைண்டுன்னு ஒருத்தர் ஒன்று மாசிச்சு. பெல்லி இருக்குல்ல, வயிறு இருக்குல்ல, அது மைண்டு ரூல் பண்ணான். இது சாப்பிடுண்ணா, மைண்டு சொல்ல ஓகே சாப்பிட்டுக்கோ. நான் பிரெயின் ரூல்ஸ் தான், பெல்லி இல்லை, அப்படி இல்லை. மூளை தான் வந்து வயிற்ற சொல்லணும், நீ சாப்பிடாத உனக்கு நல்லது சொல்லணும். ஆனால் வயிறு வந்து பிரெயினை சொல்லுது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிதான். அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிசையர்ஸ் இல்லை, அந்த டிசையர்ஸை வந்துடுதுன்னு சொல்கிறான். இச்சைகளுக்கு ஏற்ற போதங்கள், சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதல். அப்போது உங்களுக்கு எங்கே ரட்சிக்கப்பட்டீங்க எங்கே பண்ண அது இல்லை, உங்களுக்கு வந்து உன் இச்சை எப்படி இருக்கோ இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேர்ந்து கொடுப்பாங்க. இப்படி சொல்லலாம் பாரு, இச்சைகிட்ட போதகர்கள் தங்களுக்கு திரளாய் ஒரு போதகர் மாட்டான், 5 போதகர். ஆமாம், 5 போதகர் இருக்கிறான். சமரியா வந்து எனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவர்களும் புருஷன் இல்லை, அந்த கதை. சரி, கேட்ட போதகர்களை தேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு எப்போதாலும் எக்கச்சக்கமாக வெறும் கதையாக சொல்கிறது. ஆரம்பத்தில் ஒரு கதை, நடுவில் ஒரு கதை, 3 கதை சொல்கிறது, வேத வசனமே அங்கே இருக்காது. அப்போது என்ன கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும், எல்லாத்தையும் அவன் அழகாக சொல்லி வர. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. வாட்ச்ஃபுல், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இதெல்லாம் நீ மாட்டிக்காத, அப்படி சொல்றான் பாரு. தெளிவுனாயிரு, தீங்கு அனுபவி, தீங்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாத. சுவிசேஷகனுடைய வேலையை செய், சுவிசேஷகனுடைய வேலையை செய். உனக்கு என்ன காலிங் இருக்கோ அந்த காலிங்கை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹலோ, எத்தனை உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் ஊழியத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஹலோ, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நடுமத்தில் பியூட்டிஃபுல்லாக வந்து உட்காருங்க. நான் நடுமத்தில் உட்காரங்களுக்காக ஸ்பெஷலாக உபவாச ஜபத்தில் உங்களை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருப்பார். சரி, இந்த காரியங்களை நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட வைத்திருக்கிறார். சரி, இன்னும் பாருங்க, 4வது காரியத்துக்கு போவோம், டைம் ஆச்சு. டொமினியன் பவர். இப்போது 3 காரியத்தை நம்ம ரொம்ப கவனித்தோம். ஒன்று என்ன, தீர்மானம் செய்து, நம்ம தீர்மானத்தை யார்கிட்ட கொடுக்கணும், ஆண்டவர் கையில். எந்த குடும்ப காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இதை நீர் எனக்காக ஆண்டவரே செய்யும், ஆண்டவரே தீர்மானத்தை ஆண்டவர்கிட்ட ஏற்படுத்த. 2வது, அந்த தீர்மானத்துக்கு கீழ்ப்படி எது நடந்தாலும் ஆண்டவர் டிசைட் பண்ணார், ஆண்டவர் என்னை நடத்துவார். நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்மானம் எடுக்கக்கூடாது. நாம் தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்போ டிட்டர்மினேஷன், சப்மிஷன். அப்புறம் 3வது காரியம், நாம் ஒற்றுமையாய் செயல்படணும். கர்த்தர் எதை செய்ய சொல்கிறாரோ, யாரோட செய்ய சொல்கிறாரோ அவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செஞ்சிங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறார், வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்து உங்களை தலகர்த்தியாக வெற்றி வீரனாக அரசாட்சியை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. இந்த அருமையான கிதியோன் கடைசியில் அந்த மீதியான 3 ஜாதிகளும் 1,25,000 பேரை 300 பேர்களை கொண்டு அவன் முறியடித்து விடுகின்றான். உங்களுக்கு எதிராக வருகிற எத்தனை ஜாதிகள்னாலும் அவற்றையெல்லாம் முறியடிக்கிற பலத்தை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, நான் 7வது வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாரத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிட்டு எதிர்த்து வந்தவன் ஓடி போய் விடுகின்றான். அங்க ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டளை எடுக்கின்றார். ஒரு பட்டயம் இல்லை,
ஒரு என்ன இல்லை, ஒரு பெரிய இது ஷீல்டு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆண்டவர் தேவன் வெற்றியை கொடுத்து விடுகிறார். அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவளா மட்டும் ஓடி போயிட்டு அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேல் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார். யாரு எதிர்த்து வந்தானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? கூடி வந்து பின்தொடர்கிறார்கள். அவன் சொன்னான் பாரு, தரிசனம் பார்த்தா. என்ன தரிசனம் பார்த்தா? ஒரு மீதியானுடைய வார்கோதிமின் அப்பம் உருண்டு வந்து மீதியானுடைய பாளையத்தை கவிழ்த்து போட்டுச்சு. தரிசனம் நிறைவேறி விட்டுச்சு. அல்லேலூயா. ஆண்டு சொல்லுங்க, எனக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், எனக்கு வெற்றியை கொடுப்பார். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 25 வாசிப்பா. மீதியானரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, மீதியானவரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து. ஓரேபுனா ரேவன் அர்த்தம், காகன்னு அர்த்தம். அப்புறம் ரெண்டாவது சேபுன்னா என்ன அர்த்தம்? வுல்ஃப் அப்படின்னா வந்து ஓனாயின்னு அர்த்தம். ஓனாய் என்ற அர்த்தம். ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை வெட்டி தலையில 8 தலைக்கறி வச்சுட்டான் பார்த்தீங்களா? வெட்டி கொண்டு வந்தார்கள். எவ்வளோ திமிரா வந்தவனுங்க! 125 1,25,000 பேரோடு சேனையில் வந்த அவர்களை 300 பேர் ஜெயத்தை கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஜெயத்தையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் அவர் நம்ம ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ரெவலேஷன் சாப்டர் 19 அதிகாரம் 15 வசனம் வாசிப்புங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவரிலிருந்து வாயில் அவர் பட்டயம் தேவையில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளே பட்டயமாய் மாறிவிடும். உங்களுக்காக எந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரோ, எந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார், அந்த திட்டத்தை தேவன் கட்டாயமா நிச்சயமா நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். strike the rod இருப்புக்கோளால் அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? எப்படி ஒரு வந்து திராட்சை பசங்களை மிதிக்கிறாங்களோ அது போல உக்கிரமான மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் எதிராய் வரவங்களை அத்தனையும் தேவன் மடங்கடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இந்த அருமையான 4 பகுதியில் நீங்கள் மனதில் வச்சிங்க. உங்களுடைய காரியங்களை, உங்களை டிட்டர்மினேஷனை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. நம்பர் 1. 2வது தீர்மானத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்கு. 3வது அவருக்கு கீழ்ப்படிங்க. 2வது அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. 3வது ஒற்றுமையாய் செயல்படுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அரசாட்சியை உங்களுக்கு கொடுப்பார். அரசாட்சியை கர்த்தர் கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவரே, நமக்கு ஜெயம் கர்த்தருடைய பலத்தினால் வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய